ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகள் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மருதாணி இலைகள் அரைச்சது வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் நைஸாக அரைச்சி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு வாணலியில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறும் வாணலியில் கருஞ்சீரகம் 3 ஸ்பூன் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது சீரகம் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காய்ச்சறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். ஒரு வாணலியில் 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 3 ஸ்பூன் வெந்தயம் வந்து இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிறப்ப அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கருஞ்சீரக பொடி, அதுக்கப்புறமா மருதாணி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டுருங்க. எண்ணெய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இதெல்லாம் போட்ட உடனே எண்ணெய் ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு நாள் முழுவதும் அப்படியே அந்த வானிலையிலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் வடிகட்டி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது தினமுமே நீங்கள் தலைக்கு தேய்க்கிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து 2-3 மாதம் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுடைய முடி கொட்டாமல் நல்லா கருப்பாக நீளமாக வளரும். நீங்களும் இது